உண்டுமா குண்டுமால இல்ல அவ எனக்கு அப்பா அம்மா உண்டு. அப்படியே கோயில் கட்டி கும்பிடுறியே என்ன? ஆனா அப்பன் பேரு தடி பெருத்த தாண்டவராய். ஆமா எங்க அம்மா பேரு பண்ட பெருத்த பாவாய். இருக்கிறாங்களா? நான் இருக்கும்போது அவங்க சரி. என் பேரு காம்பு பெருத்த காத்தவராய். அடியே அப்பா காம்பு பெருத்தவரா. எங்க குடும்பத்தின் பெயரே வழியாக வந்தது. என் தம்பி பேரு சுனில் குமார். கிட்ட வந்த வாயில பாரு காய்ச்சி வருது பாரு. காய்ச்சி வாங்கிட்டு போ. பின்ன ஆறு கொடுப்பா 50 ரூபா. அன்னைக்கு துரோணருக்கும் என் தம்பியாருக்கும் ஏற்பட்ட பகையின் காரணத்தினால யாத்திரை உபயாத்திரை வைத்து என் அப்பா புத்திரகாமேஸ்வரியாக செய்து அதுல பெண்ணா பிறக்க வைத்தார். யாரா? எங்க அண்ணன் துஷ்யவிமன், இந்த திரௌபதி நான், மூன்றாவது கோதரமான ஒரு வில்லும் பிறந்தது. அம்மாடி அப்படி பிறந்து வளர்ந்து நான் யாரை மாலையிட்டவன்? அம்மா இந்த விளையாட விளையாடித்து வந்து கைப்பிடித்த மணமாலை யார் தெரியும்? அரக்குமா மாலையில ஐவர் ராஜாக்களும் அவர் தாய் குந்திதையும் ஆண்டு மடிஞ்சிட்டாருன்னு கேள்விட்டு அர்ஜுனுக்காக பிறக்க வைத்த என்னை இனிமே நான் யாருக்காக நான் மாலை விடுவது? நான் யாரு மாலையிட்டு நான் வாழ்வதை மனக்கலக்கு கொண்டு பொழுது எங்க அண்ணன் மாயவன் ஆலோசனை கேட்டு 56 நாட்டுக்கு விருது அனுப்பிடா. யாரு? அப்பா என் மகளுக்கு சுயவரம் கல்யாணம். அப்படி சுயவர மேடையில விளையாத விளவழைத்து வஞ்சி கைப்பிடிப்பவர் யா? அப்படியாப்பட்ட வீர புருஷனுக்குத்தான் என் மகளை சிந்தருவோம் என்று அப்பா கட்டளை. அப்படின்னா எப்படி வில்ல விளைக்கணும்? ஒரு நிபந்தனை, 90 அடிவில் ஒரு ஆச்சாமரம், அது நெளி சுழிவா இருக்கும். மத்திய சுழல் சக்கரம், அதுக்கு மேல மயிரில் ஒரு மச்சம், மத்தியிலே தராசு, அதுக்கு கீழே மஞ்சள் கொப்பல். சரியா? மஞ்சள் வழியாக மேல இருக்கும் மச்சத்தை வளையாத வளவளைத்து ஞானி ஏற்றி மச்சத்தை அறுத்து அருந்து மச்சம் கீழ் விழுகா மற்றொரு பானத்தால் தடுத்து நிறுத்தி தன் யார் ஒரு வீரபுருஷன் வலது கரங்களா பிடிக்கிறார்களோ வீரபுருஷனுக்கு தான் என் மகளை தருவீங்க அப்பனுடைய கட்டளை. சரியா? அதுக்கு பிறகு 56 நாட்டு மன்னர் வந்தா வில்லவழைத்தா. கருண மகாராஜா உட்பட துரிய மகாராஜா உட்பட யாவரும் வில்லவழைத்த வளைக்க முடியல. அதுக்கு பிறகு ஐவராஜாக்களும் பச்சை மலையாள விளவழைத்து இந்த வஞ்சியை கைப்பிடித்தார். உங்க அத்தையார் வார்த்தைக்காக நான் ஐவராஜாக்களும் தேவியாகி இந்திரபுத்திர வாழ்வாங்கி வாழ்ந்திருந்தோம். வாழ்வாங்கி வாழ்ந்திருந்த பாண்டவரை சந்திரமா வரவழைத்து சூது பகடையாடி நாடுகளை பறித்துக் கொண்டு வானகத்துக்கு ஓட்டி வைத்தார். குறிவரே கட்டளை எப்படி? பகலையில் தோற்ற பாண்டவ 12 வடவாசம், ஓராண்டு அந்நியாத வாசம், 13 எழுத்து 14 பிரதமந்து காட்டா பங்குள்ள பிரகாரம் பாதி நாடுகள் தருவோம் என்று குறிவரே கட்டளை. அது போல
போல 12 காலம் கழித்தோம். போராண்டு யாரு கண்டுக்கு இவர்தான் பாண்டவன் தெரியாம காலம் கழித்து 14 பிறகு நாடு கேட்டோம். கொடுக்க மறுத்தார். 18 பாரதவர் யுத்தம் முடிந்து இன்னைக்கு நானும் என் கணவரும் 36 மாத காலம் சரியா என் கணவர் ராஜபரிபாலனம் செய்யறார் சரியா. அப்படி இருந்தாலும் நாட்டு மக்கள் நலமறிவது மன்னனுடைய வேலை சரியா. கடமா இருப்பா அடுத்து சீக்கிரமா